தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கும் பூர்வ குடிகளை வனத்துறையினர் வெளியேற்றி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். இந்த வனத்துறையினர் பூர்வ குடிகளை வெளியேற்றுவதற்கான முழு பின்னணி என்ன? அவர்களுக்கு முன்னறிவிப்பு ஏதேனும் வழங்கப்பட்டதா? மேலும் விவரங்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் பகுதி மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாகவே வனப்பகுதியில் குடியிருக்கும் பூர்வ குடிகள், கால்நடை வளர்ப்போர், மீனவர்கள் உள்ளிட்டவர்களை வெளியேறும்படி வனத்துறை அறிவுறுத்தி வருகிறது. மேலும் இப்ப கடந்த மாதம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த நாகமரை, ஒட்டனூர், ஏமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை வனத்துறை ஒட்டியுள்ள பகுதியிலிருந்து வெளியேற்ற அவர்கள் கூறியதால் அவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று ஒகேனக்கல் அருகே உள்ள மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில், ஏமனூர், சிங்காபுரம், ஒகேனக்கல் மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு குடியிருக்கிறார்கள். அவர்கள் மீனவர்களாகவும் கால்நடை வளர்ப்பவர்களாகவும் உள்ளனர். அவர்களை இன்று ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தியதாக வனத்துறையிலிருந்து கூறுகின்றனர். ஆனால் மீறி அவர்கள் வீட்டை காலி செய்யாமல் இருந்ததால் இன்று 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அராஜகமாக அவர்களின் வீடுகளை சூறையாடி பெண்களை வீட்டிலிருந்து வெளியே இழுத்துவிட்டு அதில் 2 பெண்கள் உட்பட 3 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்படி வனத்துறையில் இருக்கும் பொதுமக்களை வெளியேற்றுவதை அதிக ஈடுபாட்டுடன் இந்த வனத்துறை மேற்கொண்டு வருவதால் வனத்துறையை ஒட்டியுள்ள கால்நடை வளர்ப்போர், மீனவர்கள் மற்றும் வனத்துறை பகுதியில் உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு சரியான நிவாரணம் அவர்களுக்கு வழங்க வேண்டும், மாற்று வாழ்வாதாரத்துக்கு வழிவகைகளை செய்ய வேண்டும் என பலமுறை அவர்கள் கோரிக்கை விடுத்தும் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்காத இந்த அரசு தற்போது வனத்துறை மூலம் அவர்களை வெளியேற்றுவதில் அதிக அக்கறை காட்டுகிறது. இவர்கள் ரொம்ப அராஜகமா அவங்க கிட்ட நடந்துகிட்டு தான் அந்த வீடியோல பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதன் காரணமாக அந்த மக்கள் அதிகமாக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.